இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்படியே ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஒரு ஸ்டெப் தூய ஆவியான பாடலை நாம் பாடுவோம். உற்சாகமாக எழுந்து நில்லுங்க எல்லாரும். வாரும் தூய ஆவியே, கண்களை மூடி உணர்ந்து பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். ஆமென். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழை செய்யும் ஜீசஸ். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, இதோ தெய்வீக அபிஷேகம் எல்லா பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். நாங்கள் வழிபடுகின்ற ஒரே ஆண்டவராகிய நாசரத்து இயேசுவின் நாமத்தினால் விண்ணகம் திறக்கப்பட்டு மத்தியில தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். அன்னை மரியாதை ஆட்கொண்ட அதே உன்னத ஆவி இறங்கட்டும். அன்னை மரியாதை ஆட்கொண்ட அதே பரிசுத்த ஆவி நெருப்பு அபிஷேகம் இறங்கட்டும். அப்படியே கண்களை மூடி கேளுங்க. இயேசுவே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழை செய்யும். ஆமென், ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழை செய்யும். ஆமென். ஓ பரிசுத்த ஆவியானவரே, சீனாய் மலையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பொழுது யோர்தான் நதிக்கரையில் வெண்புறாவாக இறங்கி வந்த ஆவியானவரே, அன்னை மரியாதை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவரே, பெந்தகோஸ்து நாட்களில் மாடியரில் கூடி செபித்த பொழுது நெருப்பு போன்ற பிளவற்ற நாவுகளாய் வந்த ஆவியானவரே, திருத்துதலை அக்கினியாய் பயன்படுத்த ஆவியானவரே, அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுதே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. சேர்ந்து பாடுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வரும் தூய ஆவியே, நல்ல கண்களை மூடி தாகத்தோடு பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நிரப்புவார். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழை செய்யும். தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். இப்பொழுதே தாகத்தோடு ஆவியானவரே, வல்லமை மத்தியில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எஸ் எஸ் Hallelujah.
அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி வாஞ்சியோடு கேட்போம். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அப்படியே கண்களை மூடி ஒரே உள்ளத்தோடு ஜெபிப்போம். மமத்தையில் ஏதோ தூய் ஆவியான கடவுள் அசைவாடி கொண்டிருக்கிறார். தொடக்க நூல் 1:2 தண்ணீரின் மீது அசைவாடியவர், தாகம் உள்ளவன் மேல் அக்கினியாக இறங்கி வருகிறவர், மீட்பின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், கட்டுக்களை உடைக்கின்ற பரிசுத்த ஆவியானவர். ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அன்னை மரியலை ஆட்கொண்ட அக்கினிமயமான ஆவியானவரே, இதோ மதிய நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதே நெருப்பாக வருவீராக. அதே ஒரு நெருப்பு இறங்கட்டும், ஒரு விடுவிக்கிற நெருப்பு அபிஷேகம் இறங்கட்டும், கட்டுகளையும் தீமைகளையும் உடைக்கின்ற அபிஷேகம் இறங்கட்டும். அப்ப அந்த மதிய நேரத்துல பல ஆண்டுகளாக பல வருடங்களாக கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக அக்கினி இறங்கட்டும். தடைகளை உடைக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். அப்பா உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஆண்டவர், தேவ தியானத்துக்கு அப்பா சென்றால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதே தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. வந்திருக்க பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டுமோ, என்ன பேச வேண்டுமோ என்னை மறைத்து பேசுங்கப்பா. அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகள் வாழ்வு தரும் வார்த்தைகளாக மாறட்டும். எசையா நாவை தொட்டு ஆண்டவர், எரேமியா நாவை தொட்டு ஆண்டவர், என் நாவை தொட்டு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் மட்டுமே பேசும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்படியே கண்களை மூடி வியாகுலத்தாயை அப்படியே மனக்கண் முன்பு கொண்டு வந்து ஒரே உள்ளத்தோடு நாம் சேர்ந்து ஜெபத்தை சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அப்படியே கண்களை மூடி இதோ வியாகுலத்தாய் தன் மடியில் உயிருள்ள மகனை வைத்திருக்கிறார். அவர் என்றும் சாவை ஜெயித்தவர். இதோ மடியில் பலிபிடமாய் தன் மடியில் பலிப்பொருளாய் தன் மகனை மடியில் வைத்து தன் கண்ணீரால் எரிபலியாய் விண்ணக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த பரிசுத்த தேவத்தாய். தேவத்தாய் இடத்தில், அம்மா இது உங்கள் மகனுடைய மடியில், அந்த மகனை மடியில் வைத்திருந்த பொழுது உடம்புல பட்ட எத்தனை காயங்கள், எத்தனை ரத்தங்கள், அதில் ஒரு துளி ரத்தத்தை என் குடும்பத்தில் ஊற்றுங்கம்மான்னு சொல்லுங்கள். அதில் ஒரு துளி மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ரத்தம் கிடைப்பது கஷ்டம், ஆனால் உம்முடைய மடியில் தான் அந்த மீட்பின் ரத்தம் இருக்கிறது. உமது மடியில் தான் அந்த பாவங்களை மாற்றக்கூடிய பரிசுத்த ரத்தம் இருக்குது. உங்கள் மடியில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தில் ஒரு துளி ரத்தத்தை என் மேலே ஊற்றுங்கம்மான்னு சொல்லி ஒரே தாகத்தோடு கேட்போமா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அப்படியே கண்களை மூடி இறுதியாக ஒரு தடவை மட்டும் ஜெபிப்போம். இதோ பயந்து போன சீடர்களுக்கு மாடியறையில் ஒன்று கூட்டி, மறுதளித்த பேதுருவையும் ஒன்று கூட்டி, இயேசுவை கைது செய்ய வரும்பொழுது மின்னல் வேகத்தில் ஓடிப்போன சீடர்களெல்லாம் ஒன்று கூட்டி, பெந்தகோஸ்து நாட்களில் தூய ஆவியை பெற்று கொடுத்த தேவத்தாய். அந்த பெந்தகோஸ்து அனுபவம் மாதாவுக்கு தேவையில்லை, ஆனால் சீடர்களுக்கு தேவை. எனவே அவளை ஒன்று கூட்டி புதிய திருச்சபை உருவாக்கிய தேவத்தாயிடத்தில், அம்மா இந்த நேரத்தில் எங்களை பரிசுத்தாவை பெற்றுத்தாங்கம்மான்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தயவுசெய்து முக்கியமான செய்தி, தூங்கிறாதையே நல்லா சாப்பிட்ருப்பிய, சரிங்களா? ஒரு பழமொழி இருக்குது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு, ஆனால் நமக்கு இல்லை, சரிங்களா? அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா ஆவியானவரும் அலர்ட்டாக வருவார்.
நீங்கள் கொஞ்சம் தூங்குனீங்கன்னா சாத்தான் அங்கிள் ரொம்ப அலர்ட்டாக வந்துடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், மரியே வாழ்கன்னு சொல்லுங்கள். நல்லா குலுக்கி சொல்லணும், நல்லா முகத்தை பார்த்து சொல்லணும். எதுக்கு இந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? இந்த வார்த்தை தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தைன்னா, அங்கே வெளியில் ஒரு புக்கு வச்சுருக்காங்க, மரியாளின் மகிமைகள். தயவுசெய்து இந்த புக்கை எல்லோரும் வாங்கிட்டு போங்க. புஸ்தகம் பேர் என்ன? அதில் ஒரு சம்பவம் இருக்குங்க. ஒரு விவசாயி ஒரு கிளியை வளர்க்குறாரு. ஒரு கிளி, அந்த கிளிக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாரு? மரியே வாழ்கன்னு சொல்கிறார். ஒரு 5-6 மாதம் 6 மாதம் வளருது. அது வளர்ந்து 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 நல்லா பெருசாகிருச்சு. வீட்டுக்கு விளையாட வந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்? அந்த கிளியை திறந்து விட்டுட்டான். அது அப்படியே பறந்து வானத்தை நோக்கி போகுது. அப்போ அந்த கழுகு இருக்குது பார்த்தீங்களா, கள்ளப்பிராந்து, அது என்ன பண்ணுது? ஒரு கொளுத்த கிளி இன்றைக்கி நமக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கிளியை பிடிக்க போகுது. இந்த கிளி வழக்கமாக என்ன சொல்லும்? இதை சொன்ன உடனே அந்த கழுகு செத்து தரையில் விழுந்தது. ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனை இந்த மரியே வாழ்க காப்பாற்றும் போது சிலுவையில் ஆண்டவர் கொடுத்தார், இதோ உம்முடைய தாய். அப்போ அந்த தாயை பார்த்து நீங்கள் மரியே வாழ்கன்னு சொல்லும்போது உங்களை கைவிட்டுருவாங்களா? அதனால தான் அந்த வார்த்தையை உணர்ந்து எப்போ சொன்னாலும், ஒரு கிளிக்கு உயிரை கொடுத்த அந்த தாய் எனக்கு என்ன பண்ணிடுவாங்க? நிச்சயமாக தருவார்கள். இந்த நம்பிக்கையோடு சொல்லலாமா? உணர்ந்து பக்கத்தில் அந்த சோர்வாக வந்திருக்கிற அக்காவை பார்த்து, அக்கா பயப்படாதீங்க, மாதா பார்த்துக்கொள்வான்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, மாதா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க. சொல்லுங்கள் எல்லோரும், கவலைப்படாதீங்க, மாதா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க. ஆமாம், ஏன்னா உலகத்தில் பெருசு என்ன தெரியுமா? கவலை தாங்க. கவலை தான் பெரிய ஒரு சாத்தானுடைய ஆயுதம். ஆனால் தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு உயிர் விடுகிற நேரத்தில் தான் நமக்கு ஒரு பெரிய சொத்தை கொடுத்தார். இறந்து உயிர்த்தெழுந்த பின்பு கொடுத்தது ஆவியானவர். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், சாக போகிறார். அவர் பேசி 7 வார்த்தைகளை 3ஆவது வார்த்தை என்ன தெரியுமா? இதோ உம்முடைய தாய். அடுத்து என்ன சொன்னார்? யோவானை பார்த்து, நம்ம மாதாவை பார்த்து, இதோ உம்முடைய மகன். ஒரு புதிய உறவு சிலுவையில் தாங்க கிடைக்கிது, கல்வாரி சிலுவையில். ஏன் கொடுத்தார் தெரியுமா? எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் சிலுவையில் கொடுத்தார்? ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. 3 ஆண்டுகள் போதித்தார், அப்போ மாதா கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் சிலுவையில் கொடுத்தார் தெரியுமா? நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இப்போ என்ன பண்ண போகிறாரு? போகிறாரு பரலோகத்துக்கு. இறந்து 50 நாள் தான், கரெக்டாக 40 நாள் தான் இங்கே இருந்தார். அப்போ என்ன செய்கிறாரா? நான் போனாலும் பிரச்சனை இல்லை, என் இடத்தில் என் தாய் இருப்பார்கள். கையை தட்டி நன்றி சொல்லுங்க, நல்லா சத்தமாக தட்டுங்க. நம்மளுக்கு சிலுவையில் கிடைத்த பெரிய சொத்து அன்னை மரியாள். அல்லேலூயா. நீ பெந்தகோஸ்துக்காரன் மாதாவையும் பரிசுத்த ஆவியும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு தூயாவி மட்டும் சொல்லி போயிட்டான். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் மாதாவையும் தூயாவையும் பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுவார். அதில் சொல்லுவார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மார்க் 10:9 வார்த்தை படித்து பாருங்களேன். பைபிளில் யாராவது ஒருவர் மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 9வது வார்த்தை. எனவே கடவுள் இணைத்ததை சொல்லுங்க, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். இப்போ உங்களை எல்லா தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க, சரிங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன். நமக்கு யார் மூலம் குழந்தை பிறக்குதோ அவங்க தானே கணவர். சொல்லுங்களேன். நமக்கு யார் மூலம் குழந்தை பிறக்குதோ அவங்க தானே கணவர். இதுதானே உண்மை. மரியாளுக்கு யார் மூலம் குழந்தை பிறந்துச்சு? அவன் மரியாளு கணவர் யார்? அப்போ 2 பேரும் பிரிக்கலாமா? பிரிச்சுட்டானுங்களே. சிந்திச்சு பாருங்க, நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. மரியாளுக்கு சூசேப்பர் மூலமாக குழந்தை பிறக்கலை, எப்படி பிறந்துச்சு? அப்போ தூய ஆவியானவரையும் மரியாளையும் பிரிக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் மனுஷன் பிரிச்சுட்டான், பார்த்தீங்களா? இதாங்க சாத்தானுடைய போதனை. மரியாள் இருக்கிற இடத்தில் தூயாவன் இருப்பார், தூயாவி இருக்கிற இடத்தில் மரியாள் இருப்பார்கள். இதுதான் பைபிள் சொல்லுகிற சத்தியம். ஆனால் தயவு செய்து வந்திருக்கவங்களுக்கு தூயாவி வேணும்னு வைங்களேன், மாதாட்ட போங்களேன்.
எங்கள் மாதாட்ட போய் ஜெபமாலை சொல்லி அம்மா எனக்கு பரிசுத்தாயின் வல்லமை வேணும் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த அம்மா ஆவியானவருடைய ஓவியம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாய் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் யார் மீது ஃபஸ்ட்டு தூயாய் வந்துச்சு சொல்லுங்கள்? மாதா மீது தாங்க. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரத்தில் 35வது வார்த்தை படித்து பாருங்கள். லூக்கா 1:35. தூய ஆவி உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். பாருங்களேன், பிறக்கும் குழந்தை தூயது. அப்போ முதல்ல பைபிளில் சொல்லப்பட்டது பிரகாரம் பரிசுத்த ஆவி இறங்கி வந்த முதல் ஆள் அன்னை மரியாள் தான். ரெண்டாவது பாருங்களேன், அடுத்து ரெண்டாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததும் அன்னை மரியாள் தான். இந்த அம்மா போய் யாரை வாழ்த்துனாங்க? என்ன நடந்துச்சு அங்கே? லூக்கா 1ஆவது அதிகாரத்தில் ஒரு 40-41 படிங்களேன். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்று இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். சாதாரண கிடையாது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்திருக்க நம்ம எல்லாருமே பரிசுத்தாவில் நிரம்பலாம். ஒரு பிரசன்டேஜ் சொல்கிறோம் பாருங்களேன். எலியா நிரம்பினார், மோசே நிரம்பினார். இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் சாமுவேலை சொல்லி எடுத்துக்கிறேங்க. ஆனால் யாருமே முழுவதும் நிரம்பவில்லை. நிரம்புனாங்க, அவ்வளோதான். ஆனால் எலிசபெத் எப்படி நிரப்பப்பட்டார்கள்? முற்றிலும் 100%, 100% ஆவியில் நிரப்புகிறவர் தேவதாய். கையை தட்டி நன்றி சொல்லுங்கள். நீங்கள் மாதாட்ட போய் ஜெபமாலை சொன்னீங்கன்னு வைங்க, அந்த அம்மா என்ன தெரியுமா செய்வோம்? ஆவியில் நிரப்புவார்கள். அது காவாசி, அரைவாசி, முக்காவாசி இல்லை, அது முற்றிலும். எலிசபெத்து முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியை முழுவதுமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய் தான் அன்னை மரியாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எனவே தயவு செய்து நீங்கள் பரிசுத்தாய் வேணும்னா மாதாட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க, நிறைய ஜெபமாலை சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த அம்மா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்று தருகிற ஒரு பரிசுத்தமான பாத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியும் மாதாவையும் பிரிக்கக்கூடாது. பக்கத்தில் அக்கா முகத்தை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க. நல்லா 3 தடவை சொல்லுங்க. தயவு செஞ்சு பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நல்ல அன்பாக இருக்கிற புருஷ முன்னாடி பிரித்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதே போல் தாங்க இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தாவில் குழந்தை பெற்றதாங்க பைபிளில் சொல்லப்படலை, இனி வரவும் வராது. ஒரே ஒருத்தர் அன்னை மரியாள் மட்டும்தான். ஆனால் தயவு செய்து மரியாளுக்கும் பரிசுத்தாவியார்கள உறவு விலை மதிக்க முடியாத உறவு. சாதாரண நம்ம ஜெபம் பண்ணாலே ஆவியானவர் வராரு. சொல்லுங்களேன், நம்ம எவ்வளோ பெரிய பாவி, எத்தனை பொருணியை பேசியிருப்போம், எத்தனை குடும்பத்தை கலைச்சிருப்போம், எவ்வளோ தப்பு செஞ்சுருப்போம். அப்போ நம்ம போய் பாவ சங்கீதத்தை எடுக்கிறோம், மன்னிக்கிறார், திரும்பி ஜெபிக்கிறோம், வருகிறார். ஆனால் இந்த அம்மா ஏதாவது பாவம் செஞ்சாங்களா சொல்லுங்களேன்? இல்லை பிறப்பில் பாவம் இருக்குதா? எதுலேயுமே பாவம் இல்லைங்க. அப்போ இந்த அம்மா கூப்பிட்டா வருவார், வரமாட்டாரா சொல்லுங்களேன்? நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டிலையோ எங்கேயோ மாதா கரத்தை பிடிச்சது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், மாதா கரத்தை பிடிச்சது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்ல ஆவியான துதிச்சு பாருங்களேன். நெருப்பு போல் ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருங்க. இருக்கிற கட்டு, நோய், பேய், செய்வன ஏன் தெரியுமா? மரியாள் இருக்கிற இடத்தில் ஆவியின் பிரசனம் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் மரியாளையும் தூய ஆவியானவரையும் தயவு செய்து நல்ல இதயத்தில் வச்சு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பரிசுத்தாய் வேணும்னா மாதாட்ட போங்க, நிச்சயமாக தந்துடுவார்கள். இது மாதாவுக்கும் தூய ஆவிக்கும் உள்ள உறவு. ரெண்டாவது, விண்ணக தந்தைக்கும் மரியாளுக்கும் உள்ள உறவு நிச்சயமாக தெரியணும். அல்லேலூயா. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு எத்தனை கட்டளை கொடுத்தார் சொல்லுங்களேன்? ஆதாம் ஏவாளை படைச்சு எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளையாக கொடுத்தாரு? ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கொடுத்தார். தொடக்க நூல் 2:17 படித்து பாருங்களேன்.
தொடக்க நூல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வார்த்தை. ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் இந்த உண்ணாதே, ஏனெனில் நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். சும்மா சொல்லலை, கட்டளையிட்டு சொன்னார். என்ன அர்த்தம்? சாதாரண கட்டளை இல்லை, அது உறுதியான கட்டளை. ஆனால் 2 பேர் கேட்டாங்களா? சொல்லுங்களேன். இந்த அம்மாவும் கேட்கல, அந்த அப்பாவும் கேட்கல. பொண்டாட்டி சொல்ல தட்டாத புருஷன்னா அது யார்? இவர் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்களேன். லூசு, கடவுள் என்ன சொன்னார்? சாப்பிடக்கூடாது, நீ தின்னுட்டாலே ஏன்ட்ட கொடுக்குற, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தா இந்த உலகம் ஒரு ஈட்டேன் போட்டு எங்கிட்டாவது போயிருக்காதா? இவர் என்ன செஞ்சார்? மனைவி சொல்லே மந்திர சொல் அப்படியே வாங்கி அழகாக சாப்பிட்டார். இவரும் நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நிறைய நேரம் இந்த பொண்டாட்டி சொல்லுதாங்க பெரிய பிரச்சனையே வரும். தயவுசெய்து என்ன யாரும் அடிச்சிடாதீங்க. வெளியில் போன உடனே அடிச்சுக்கிடுச்சு சொல்கிறேன். இது நீங்கள் ஆதாமியாவில் வச்சுக்கிறீங்களேன். இன்னொருத்தர் ஆபிரகாம் சாராவை நீங்கள் பாருங்கள். என்ன சொன்னார் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட? உனக்கும் சாராவுக்கும் தான் குழந்தை வரும், வேறு யாருக்கும் வரலன்னு சொன்னார். ஆனால் சாரா என்ன பண்ணா தெரியுமா? என்னைய குழந்தை பெறாமல் கடவுள் பண்ணிட்டாரு, என் பனிப்பெண்ணை திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி சண்டை நடக்குது. இஸ்மைல் அது யாரால் வந்துச்சு சொல்லுங்க? யாரால் வந்துச்சு? நம்ம அக்கா சாரா அக்கா பண்ண தப்பு. இந்த அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா இந்த இஸ்மைல் நம்ம வந்திருக்காது, எப்படியோ போயிருப்போம். அப்போ யூடர்ன் போட்டது போலாம் யாரு தான்? சிந்திச்சு பாருங்களேன். அப்போ இவங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் ஜெபம் பண்ணி இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்கன்னா அந்த உலகம் எப்படியோ போயிருக்கும். அல்லேலூயா. அப்போ தப்பு செஞ்ச உடனே கடவுள் என்ன செஞ்சார் தெரியுமாங்க? நான் ஒரு புக்கு வச்சுருக்கிறேன். அந்த புக்கில் சாத்தாம்பு என்ன பண்ணு தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு சொல்லுது, ஓ ஆசாசியாக நீ படைச்ச ஒரு செகண்ட் பார் பாவத்தில் விளை வச்சுட்டேன்னு சொல்லி உள்ளத்திலிருந்து அது அப்படியே அகங்காரத்தில் சிரிக்குதுங்க ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவர் கூனி அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்போ தான் அவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? நான் இந்த பெண்ணை நீ ஏமாற்றிட்டேன், ஆனால் இன்னொரு பெண்ணை படைப்பேன், அவள் தான் உன் தலையை நசுக்குவாள். எந்த பெண்ணால் பாவம் வந்துச்சோ அதே பெண்ணால் தான் உனக்கு சாவுன்னு சொல்லி தான் தொடக்க நூல் 3:15 சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்களேன், நம்ம எதில் பாவம் செய்கிறோமோ அதில் தான் சாவு. சாலமோனின் ஞானம் 11:16 படித்து பாருங்களேன். சாலமோனின் ஞானம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வார்த்தை. ஒருவர் எதனால் பாவம் செய்கிறாரோ அதனால் இந்த பாவம். இந்த சாத்தான் பெண்ணை வச்சு தான் பாவம் பண்ணுச்சு. அதே இன்னொரு பெண்ணை கொடுத்தார். யார? மரியாளை. தொடக்க நூல் 3:15 படித்து பாருங்களேன். உனக்கும் பெண்ணுக்கும் பாருங்க. போதும். உனக்கும் பெண்ணுக்கும் தான் ஃபர்ஸ்ட் பகை. அப்ப சாத்தானுக்கும் மரியாளுக்கும் தான் ஃபர்ஸ்ட் பகை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பிதாவின் போர்ப்படை தளபதி அன்னை மரியாள். சொல்ற வார்த்தை புரியுதா? பிதாவுடைய போர்ப்படை தளபதி. அப்ப மரியாள் ஒருத்தன் குற்றம் சொல்றானா, அவன் மரியாதை சொல்லலை, யாரை சொல்றான்? பிதாவை சொல்லுகிறான். ஏன்னா பாருங்களேன், தண்ணி இருக்குது, பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உள்ள தண்ணி தான் நம்ம குடிக்க போகிறோம். வெளியில் உள்ளது பாட்டில் தான். அதே போல் மாதாவுக்கு உள்ள இருப்பது போலாம் பிதாவுடைய அருள். சொல்கிற புரியுதா? சும்மா கிடையாது. அந்த பிதா தான் வாழ்த்தினார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. அப்போ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பிதா சாத்தானுக்காக ஏற்படுத்திய ஒரு போர்ப்படை தளபதி தான் அன்னை மரியாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, பிதாவின் போர்ப்படை தளபதி அன்னை மரியாள். பக்கத்தில் தூங்குற அக்கா பார்த்து கை குடி சொல்லுங்க, நல்லா 3 தடவை சொல்லுங்க. அப்படியே அங்கிள் வந்து கண்ணில் உட்காந்துட்டார். பிதாவின் போர்ப்படை தளபதி அன்னை மரியாள். நல்ல சத்தமா சொல்லுங்க. எந்த செய்தி கொடுத்தாலும் தூக்கம் வராது. ஆனால் மாதாவை கொடுத்து பாருங்களேன்,
உண்மையை சொல்கிறேன், தூக்க மாத்திரலாம் ஃபெயிலியர் ஆயிருங்க. அப்படி ஒரு தூக்கம். ஒரு சில அம்மாலாம் உள்ளுக்குள்ளே கொரட்டை விட்டே தொங்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மீட்டிங் போட்டோம் சரிங்களா? அந்த மீட்டிங் போட்டிருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னாடியே அங்கிள்லாம் கூட்டம் போட்டிருப்பாங்க. எந்த அங்கிள்? எப்படி இந்த மீட்டிங்கில் என்னென்ன தடையை கொண்டு வரலாம் நிச்சயமாக சொல்கிற மீட்டிங் போட்டிருக்கோம். அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மழையை கொண்டு வந்துடுவோம், வரமாட்டாங்க. இல்லை மின்சாரத்தில் கை வச்சுருவோம், அப்போ ஃபெயிலியரு. ஆனால் கடைசியில் ஒரு அங்கிள் சொல்லுவார், எல்லாம் நடக்கட்டும், கூட்டத்தில் தூக்கத்தை கொடுத்து விட்ருவோம். இப்போ நிறையா பேருக்கு அங்கிள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் பாருங்களேன். ஏன்? அவங்க ஏற்கனவே மீட்டிங் போட்டு பேசுனதை இங்கே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து தூங்கிடாது. ஏன் தெரியுமா? தூங்கும்போது என்ன நடக்குன்னு தெரியுமா? நீங்கள் அலாட்டாக இருக்கிற ஆள்கிட்ட இருந்து அங்கிள் இறங்கிடுவார். ஒன்று ஒன்றா இறங்கிட்டு பார்ப்பார், இருக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்க. அப்போ தூங்குகிற ஆள் இருக்கார்ல, அவர் மேலே உட்காந்துக்குருவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வரும்போது நல்லா வந்திய, போகும்போது யாரோட போவிய? என்ன காரணம்? யுத்தத்துக்கு வந்து தூங்கின என்ன நடக்கும்? இது ஒரு யுத்தம். அல்லேலூயா. தயவு செய்து யுத்தத்தில் தூங்கிடக்கூடாது. ஏன்னா எனக்கு தான் பாதிப்பு வரும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நீங்கள் அலர்ட்டாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை கேட்க 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 நம்மளை அறியாமல் உடம்புல கிடக்கிற பேய் இறங்கி போய்கிட்டே இருக்குங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பிதாவையும் மாதாவையும் ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? பிதாவுடைய பாத்திரம் சாத்தனை அழிப்பதற்காக கடவுள் ஏற்படுத்திய பாத்திரம் தான் அன்னை மரியாள். இப்போ மோசையை திட்டுனா கோராகு, ஆபிரகாம், தாத்தான் 3 பேர் என்ன பண்ணார் தெரியுமா? 3 பேரையும் உயிரோடு பாதாளத்துக்கு அனுப்பிட்டார், குடும்பத்தையும் சேர்த்து. ஏன்? மோசையை திட்டுனதுக்கு இந்த நிலைமை. மோசையை திட்டுன ஆரோனையும் மிரியம் என்ன செஞ்சார் தெரியுமா? தொழுநோயில் தண்டிச்சார். அப்போ மரியாதை ஒருத்தன் பேசுனா விட்டுருவாராங்க? சொல்லுங்களேன். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒருபோதும் கடவுளுடைய பரிசுத்தமான பாத்திரத்தை தவறாக மட்டும் பேசிடக்கூடாது. ஏன்னா அது கடவுளுக்கு ஒருபோதும் பிடிக்காது. சாதாரண ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மோசை ஏற்படுத்தின அந்த மோசையை தவறாக பேசுனதுக்கு அப்படி தண்டனை கொடுத்தாருன்னா, பிதா சாத்தானை அழிப்பதற்காக ஏற்படுத்தின ஒரு பாத்திரத்தை பேசினா விட்டுருவாராங்க? சொல்லுங்களேன். விட மாட்டார். தயவு செய்து நம்மளும் பேசிடக்கூடாது. பேசுகிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவன் அழிவுக்குரிய மனுஷனாக இருக்கிறான், இவனை தொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கானா ஒரு திருமணத்தை படிச்சிருப்போம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன். மாதா போய் சொன்னாங்க திராட்சை ரசம் தீர்ந்துருச்சுன்னு. அதுக்கு ஏசு என்ன சொன்னார்? இந்த நேரம்னா என்ன நேரங்க? நல்ல நேரமா இல்லை கெட்ட நேரமா? சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்களே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பரிசுத்தாவி யாருக்கு? இயேசுக்கா? இல்லை மாதாவுக்கா? இல்லை, இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நான் இப்போ பண்ண முடியாது, அடுத்த வாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஏன் எனது நேரம் வரவில்லைன்னு சொல்கிறாரு? நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன். அந்த புக்கில் படித்தேன். அழகான ஒரு வியாக்கானம் ஒரு ஃபாதர் கொடுத்துருக்கிறார். ஒரு திருச்சபையில் ஒரு புனிதர் கொடுத்துருக்கார். என்ன தெரியுமா? மாதா போய் சொல்கிறாங்க, எனது நேரம் மகனே திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. உன்னை ஏசப்பா அம்மா எனது நேரம் வரலை. நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் ஏசி அந்த அற்புதமும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. அப்போ தான் ஊழியத்துக்கு வரார். அப்போ என்ன? பிதா வந்து அந்த அற்புதம் செய்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் அது ஒரு கொடுக்கல அவருக்கு. அதுதான் உண்மை. அப்போ இயேசு எனது நேரம் இன்னும் வரலம்மான்னு சொல்கிறார். ஏன்னா நேரம் யாருடைய கருத்தில் இருக்குது தெரியுமா? பிதாவுடைய கருத்தில் தான் நேரம் காலம் இருக்குது. மார்க்கு 13வது அதிகாரத்தில் 32வது வார்த்தை படித்து பாருங்களேன். மார்க்கு நற்செய்தி 13:32. ஆனால் அந்த நாளையும் அந்த வேலையும் பற்றி யாருக்கு? தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும். நல்லா பாருங்க, இது என்ன 2வது வரியை பற்றி சொல்றார் இயேசு. இங்க நான் மீண்டும் வருவேன், ஆனால் அந்த நேரம் காலம் எனக்கு கூட தெரியாது. எந்த தூதருக்கோ யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. என் தந்தைக்கு மட்டும் தெரியும் அந்த நேரம் அந்த காலம்.
அப்ப நேரமும் காலமும் பிதாவுடைய கரத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவே சொல்வார் திருத்துதர் பணிகள் புஸ்தகத்தில், திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை, திருத்துதர் பணிகள் 1:7 படிச்சு பாருங்களேன். அதற்கு இயேசு என் தந்தை தம் அதிகாரத்தால், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. பாத்தீங்களா, என் தந்தை தம் அதிகாரத்தால் நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்துள்ளார். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். நேரம் இன்னும் அது தந்தையோட கரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனா மாதா கேட்டுக்கொண்டதின் பொருட்டு அந்த நேரத்தை பிதா அப்பொழுதே கொடுக்கிறார். கையில தட்டி நன்றி சொல்லுங்களேன். மாதா கேட்டதன் பொருட்டு அந்த அற்புதம் செய்யக்கூடிய நேரம் 1 வாரம் கழிச்சு இருக்கலாம், 1 மாசம் கழிச்சு இருக்கலாம். ஆனா மாதா கேட்டதன் பொருட்டு அந்த கானா ஒரு திருமணத்திலே அந்த நேரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் கொடுக்கிறார். அப்ப மாதா நேரத்தையும் காலத்தையும் மாற்றி அற்புதம் செய்கிற ஒரு தாய். ஏன் கடவுள் இங்க இருங்க, என்னை ஒரு துன்பத்துக்கு இன்னொரு 3 மாசம் வச்சிருக்கலாம், நான் துன்பப்படணும்னு சொல்லி. நீ மாதாட்ட போய் ஜெபம் பண்ணின்னு வைங்களேன், இயேசு குறித்தது இன்னும் 3 மாதம் 6 மாதம் நான் துன்பப்படணும்னு சொல்லி. நீ மாதாட்ட போயிட்டீங்கன்னா அந்த 6 மாதம் நிச்சயமாக மாற்றப்படும். கானா ஒரு திருமணத்தில் அதான் நடந்துச்சு. நேரத்தையும் காலத்தையும் மாற்றி அப்பவே அற்புதம் செய்ய வைத்தார்கள் தேவத்தாய். அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம், அவ பிதாவுடைய திட்டம், இயேசுடைய திட்டம், நான் இன்னும் 2 வருஷம் துன்பப்படணும்னு சொல்லி எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் எழுதுனதை மாற்றக்கூடிய தாய் மரியாள். அல்லேலூயா. அல்ல, தயவு செய்து நீங்கள் மாதாட்ட போனீங்கன்னா எல்லாமே மாறிடுங்க. அல்லேலூயா. கானா ஒரு திருமணத்தில் அப்படியே மாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா, ஏசப்பா தெளிவாக சொல்லிட்டார், என் நேரம் இன்னும் வரலம்மா, அது இன்னும் 2 வாரம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு இருக்கலாம். ஆனால் மாதா கேட்டதின் பொருட்டு விண்ணக தந்தை பார்த்தா, நான் தேர்ந்து கொண்ட பாத்திரம் கேட்குது, உடனே மாத்துறாருங்க. அல்லேலூயா. வந்திருக்க நீங்கள் தயவு செய்து ரொம்ப வருஷமாக துன்பப்படுறீங்களா, திருமண தடையாக இருக்குது, குழந்தை பார்க்க தடையாக இருக்குது, வீடு கட்ட முடியல, ஒரே நோயில் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு எழுதி வைத்திருக்கலாம். நீங்கள் மாதாட்ட போனீங்கன்னா அந்த 6 மாதம் இன்னைக்கே முடிவடைந்து விடும். அல்லேலூயா. நேரத்தையும் காலத்தையும் மாற்றுகிற தேவத்தாய். இதனால தான் சாத்தா மாதாட்ட போக விட மாட்டாங்க. ஏன், சீக்கிரம் விடுதலை கிடைச்சிரும். நிறைய பேர் பாருங்களேன், நான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், ஒரே வழி ஏசுன்னு சொல்லிட்டாரு, மாதாட்ட போக மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்க சாபத்திலையும் கண்ணீர்லையும் தான் கிடப்பாங்க. ஏன் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா, உன்னுடைய வாழ்வுக்காகத்தான் ஆண்டவர் மாதாவை கொடுத்தார், நீ நல்லா இருக்கத்தான் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், மாதாவை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக அறியணும். அல்லேலூயா. அப்போ பிதாவுடைய பரிசுத்தமான பாத்திரம் அன்னை மரியாள். பரிசுத்த ஆவியானவர் சொன்னேன், இப்போ பிதாவை சொல்லிட்டு, இப்போ இயேசு 3வது மரியாள், அதுக்கப்புறம் இயேசு. மரியாளுக்கும் இயேசுக்கும் என்ன உறவு தெரியுமாங்க, இப்போ இயேசு காட்சி கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஆலயம் கட்டுறோமா இல்லையா. அப்போ 10 மாதம் இயேசு எங்கு தங்கியிருந்தார்? அப்போ முதல் ஆலயம் எது தான்? மாதாவுடைய வயிறு தாங்க முதல் ஆலயம். 10 மாதம் அங்கே தங்கியிருந்து நல்லா சிந்திச்சு பாருங்களேன். அப்போ ஒரு ஆலயத்தை ஒருத்தன் திட்டலாம் அசிங்கமா? ஒருத்தர் சொல்கிறார் யூடியூப்பில், மாதா சாக்லேட்டை சாப்பிட்டு கவரை போட்டுற வேண்டியதானே சொல்கிறாரு. ஏன் நீங்கள் சாக்லேட்டை மட்டும் தயாரித்து சாப்பிட்டு பாரு, கவர் இல்லாமல் யாராவது தயாரிக்க முடியுமாங்க? சொல்லுங்களேன். நான் சாப்பிட்ற சாக்லேட் இருக்குது, அதை மட்டும் தயாரிக்க முடியுமா? அந்த கவர் இல்லைன்னா மண் ஒட்டும், எல்லாம் ஒட்டும். அப்போ கவர் இல்லாமல் சாக்லேட் வருமா? சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்கிறார் மாதா முட்டை கூடுன்னு. முட்டை மஞ்சக்கரு மட்டும் எங்கேயா தனியாக வருமாங்க கூடு இல்லாமல்? சொல்லுங்களேன். அப்போ அந்த அறவேக்காடுக்காரங்க பேசுகிறத நம்ம கேட்டுட்டு மாதா விட்டு போகிறோம் பார்த்தீங்களா? இதாங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். முட்டை கூடுன்னு சொல்கிறேன், முட்டை மஞ்சக்கரு மட்டும் எங்கேயாவது கிடைக்குமா கூடு இல்லாமல்? சாக்லேட்டு மட்டும் கவர் இல்லாமல் எங்கேயாவது கிடைக்குமா? அப்போ ஏன் ரெண்டும் தேவை. நல்லா பாருங்கள், இயேசுவையும் மாதாவையும் பைபிள் எங்கேயுமே பிரிக்கலை. ஏரோது கொல்ல பார்க்குறான், சூசையப்பட்ட ஆண்டவர் பேசுகிறார், என்ன தெரியுமா, குழந்தையும் தாயும் கூட்டிகிட்டு போ. குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் மாதா தேவை. மத்தேயு நற்செய்தி
2வது அதிகாரத்தில் 13-14 படித்து பாருங்க. சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்பு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு பாருங்க, மாதாவை மட்டும் கூட்டிட்டு போன்னு கடவுள் சொன்னாரா? பேரை சொல்றார், தாயின்னு சொல்றார். அதோட விடல, எகிப்தில் போய் பல ஆண்டுகள் இருந்தார்கள். ஏரோது செத்துட்டான். திருப்பி கடவுள் காட்சி கொடுத்து என்ன தெரியுமா சொன்னார்? இயேசுவை மட்டும் கூட்டிட்டு போன்னு சொன்னாரா? 20-21 படிச்சு பாருங்க. அதே மத்தேயு 2:20-21. நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு பாருங்க. அப்ப கடவுள் எங்கேயுமே பிரிக்கல இயேசுவையும் மரியாதையும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிரிச்சுட்டாங்க. ஏன்? சிலுவையில் கொடுப்பதற்கு தாய் தேவன் தாங்க கடைசி வரைக்கும் ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் தயவு செய்து மூவொரு தெய்வத்தையும் மரியாதையும் பிரிக்கவே முடியாதுங்க. நமக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் மாதாவுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. ஒருவேளை நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், தாய்ப்பால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், தாய்ப்பாலில் ரத்தம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. அதாவது ரத்தத்தில் ஒரு பகுதி தான் தாய்ப்பால். அப்போ இயேசு தாய்ப்பால் குடிச்சார்ல, அப்போ மாதாவுடைய ரத்தம் ஏசாப்பா ரத்தத்தில் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன். வந்திருக்கேன் நீங்கள், நம்ம யாரும் சொல்ல முடியாது என் ரத்தம் இயேசுவை பார்த்து. ஆனால் மரியாள் மட்டும் சொல்லலாம், என் ரத்தமே. அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் உடல் சம்பந்தப்பட்டதில் கூட மரியாளையும் இயேசுவையும் பிரிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. தயவு செய்து வந்திருக்கேன் நீங்கள். ஏன்னா இன்னைக்கு பக்கத்தில் விழுந்தோம்னா சபை தான். நான் திருநெல்வேலியில், சிவகங்கை மாவட்டம் எனக்கு சொந்த ஊர். சிவகங்கை மாவட்டம். என் பேர் ஸ்டீவன். அற்புத யோர்தான் தியான மையத்தில் முழு நேர ஊழியராக இருக்கிறேன். ஒரு இந்துலேருந்து கன்வெர்ட்டுனா. உங்களை போல் பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபையில் நான் பிறக்கலை. எங்கள் அப்பா ஒரு கோயில் பூசாரி. நீ உங்கள் மத்தியில் போதிக்கிறேன்னா, எனக்கு மறு வாழ்க்கை. என் கல்லீரல் ஃபெயிலியர், என் ரத்தம் ஃபுல்லாக மஞ்சக்காமால பி வைரஸ். 2007 ஆஸ்பத்திரியில் எனக்கு கொடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லாம் ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ். மஞ்சக்காமால பி வைரஸ், கல்லீரல் டோட்டல் ஃபெயிலியர், முகமெல்லாம் வீங்கிரும், வயிறு வீங்கிரும், சீக்கிரத்தில் செத்துருவன்னு சொல்லி என்னை ரிசல்ட்டை கொடுத்தார்கள். எனக்கு இயேசு மாதம் யாருமே தெரியும். எங்கள் அப்பா கோயில் பூசாரி. இப்படிப்பட்ட நிலைமையில் தாங்க மதுரை வாடிப்பட்டியில் உள்ள அந்த மாதா கோயிலில் கொண்டு என்னை போட்டிருந்தார்கள். அந்த மாதா கோயிலில் இருந்த ஒரு ஃபாதர், மேரி ஜான் ஒரு ஃபாதர் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாக வந்து சொன்னார், தம்பி கவலைப்படாத, மருத்துவர்கள் உன்னை சொல்லலாம், செத்து போயிடலாம் சொல்லலாம், ஆனால் உன்னை படைத்தவர் வாழ வச்சு தான் ஆசைப்படுவார். மருத்துவர்கள் சொல்லலாம் செத்துருவான்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னை படைத்தவர் என்ன செய்வார்? உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பார். நான் உன்னை மதம் மாற்றலை, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவனாக மாறு. அவர் சொன்ன வார்த்தை. ஏன்னா நீ இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் வாங்கும் பொழுது அந்த நற்கரணையில் உள்ள இரத்தம் உன் இரத்தத்தில் உள்ள வைரஸை சாகடிக்கும். அவர் சொன்ன வார்த்தைங்க எனக்கு. நான் இன்னைக்கு சொன்ன நற்கரணையில் உள்ள இரத்தம் ஒரு இரத்தில் வைரஸை சாகடிக்கும். 2வது, நற்கரணை மூலமாக ஆண்டவர் உனக்குள்ளே போவார், உன் கல்லீரல் எல்லாமே மாறும் சொல்லி என்னை முதல்ல அந்த ஃபாதர் தான் என்கிட்ட பேசினார். அதை நம்பி நான் கேரளாவில் ஒரு தியானத்துக்கு போனேன். தியானத்தில் போய் முழுசாக பங்கெடுத்து இங்கேருந்து போகும்போதே ஞானஸ்தானம் எடுத்து, என் பேர் பழைய பேர் ராஜ்குமார், ஞானஸ்தான பேர் தான் ஸ்டீவன். அந்த தியானத்தில் போய் பங்கெடுத்து ஒரு நல்ல பாவ சங்கீதம் எடுத்துட்டு அந்த தியானம் முடிஞ்சிருச்சு. வந்த எல்லாருக்கும் விடுதலை, எனக்கு விடுதலையே கிடைக்கல. தியானம் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தீங்களே, ஆனால் நான் தானே கொடிய வியாதியோடு வந்தேன், எனக்கு மட்டும் விடுதலை கொடுக்கலப்பா. எத்தனை பேருக்கு பேரை சொல்லி விடுதலை கொடுத்தீங்க, நோயை குணப்படுத்துகிறார், அவங்க பேரை சொன்னீங்களாப்பான்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே அழுதுட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு திருப்பி நான் போகணும். அப்போ ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட யாராவது உங்களை ஜெபிக்கணுமுன்னா எங்கள் ஊழியர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னார். ஒரு 5-6 பேர் போனோம். நான் அதில் ஒரு ஆள் போய் முழங்கால் படிக்கிட்டு அவர் கேட்டார், ஒரு பிரதர் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நோயை ஃபுல்லாக சொன்னேன். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, முழங்கால் படிக்கிட்டு
ஏசப்பா காயத்தை மட்டும் பார்த்து, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை தொடுன்னு சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாருங்க. ஜெபம் பண்ண அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சமயம் என்ன தெரியுமா? அவர் ஜெபிக்க ஒரு காட்சி எனக்கு அவர் காண்பித்தார். வானத்திலேருந்து ஒரு நெருப்புங்க, அதாவது ராக்கெட்டு வேகத்தில் வருது. அந்த செகண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே நல்லா தெரியுது. என் நெத்தியில் வந்து சல்லுன்னு ஒரு குத்துங்க, ஒரு மின்னல் வெட்டினது போல், ராக்கெட் போல் அது குத்துற சோறில் அப்படியே பின்னாடி விழுந்துட்டேன். விழுந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அவர் தான் தூக்கி விட்டார். என்னாச்சுன்னு, ஒரு நெருப்பு மாதிரி என் நெத்தியில் குத்துச்சுன்னு. உன்னை ஆண்டவர் தொட்டிருக்கிறார், ஆவியானவர். நீ போய் ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ணி பாருன்னு சொல்கிறாரு. நான் சென்னை தாம்பரம் இந்து மிஷனில் தான் நான் டெஸ்ட்லாம் எடுத்தது. அங்கே போய் பார்க்குறேன். அந்த டாக்டர் சொல்கிறார், தம்பி இந்த நோய்க்கு மருந்து இல்லை, இதுவரை மருந்து கண்டுபிடிக்கலை. இது வந்து ஆட்கொள்ளி வியாதி, எய்ட்ஸ் மாதிரி உயிரை குடிக்கிற நோய். மஞ்சக்காமலாம் 4 இருக்குது, ABCD. இதில் ஏக்கு மருந்து இருக்குது, சிடியெல்லாம் மருந்து இருக்குது, இந்த பிக்கு இதுவரை மருந்து இல்லைப்பா, வந்தது தான் சொல்லிட்டார். எல்லா நம்பிக்கையும் போச்சுங்க. ரத்தத்தை கொடுத்துட்டேன். நேராக தாம்பரத்தில் பாத்திமா மாதா கோயிலில் போய் மாதாட நேர்ச்சி வச்சம்மா, நான் சாகிற வரைக்கும் டெய்லி நான் ஒரு ஜெபமாலை சொல்கிறேன். என் உயிர் வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ரிசல்ட்டில் எனக்கு நெகட்டிவாக மாற்றித்தாங்க, நான் சாகிற வரைக்கும் சொல்லி மாதாட்ட ஒரு ஜெபத்தை நேர்ச்சியாக வச்சேங்க. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு ரிசல்ட் வாங்க போகிறேன். அந்த இதே டாக்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தம்பி உன் ரத்தத்தில் ஒரு வைரஸ் கிடையாது, உன்னுடைய கல்லீரல் நார்மல். அதே ஆஸ்பத்திரி தான் சொன்னாங்க சீக்கிரம் செத்து விடுவாயின்னு சொல்லி. அதே ஆஸ்பத்திரி சொன்னாங்க ரத்தத்தில் மஞ்சக்காமல பி வைரஸ். அதே ஆஸ்பத்திரி சொன்னாங்க லிவர் டோட்டல் ஃபெயிலியர். அதே ஆஸ்பத்திரி சொல்லுது உனக்கு எல்லாம் நார்மல். அல்லேலூயா. நான் மாதாட்ட வச்ச ஒரே ஒரு நேர்ச்சை தாங்க, என்ன தெரியுமா? சாகிற வரைக்கும் நான் ஒரு ஜெபமாலை சொல்கிறேம்மா, எனக்கு நார்மல் ரிசல்ட் வரணும். அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்துவில் பிரியமால வந்திருக்க நீங்களும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபமாலை சொல்கிறத நேர்ச்சியாக வச்சு பாருங்களேன். உங்கள் பிள்ளைக்கு திருமண தடையாக இருக்கலாம், இல்லை குழந்தை பக்க தடையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கைவிடப்பட்ட வியாதி வந்திருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கலாம். நீங்கள் நான் நடந்து வரேன், மொட்டை அடிக்கிறேன், அதெல்லாம் 2வது தேவை தான். 2வது ஃபஸ்ட்டு, அம்மா நான் சாகிற வரைக்கும் டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்கிறேன், இந்த முள்ளை என்கிட்ட இருந்து எடுத்துருங்க. நான் தாங்க வச்சேன். 2007 கல்லறை கட்டி பில்லு முளைச்சிருக்க என்ன இந்த இடத்துல பேச வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் நான் மாதாட்ட கொடுத்த அந்த நேர்ச்சை. இன்றைக்கும் எங்கே போனாலும் சரி, வந்து எத்தனை மணி ஆனாலும் ஒரு ஜெபமாலை சொல்லாமல் தூங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அன்று எனக்கு மாதா போட்ட உயிர் பிச்சை. அல்லேலூயா. இல்லைனா என்னைக்கே செத்து போயிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன்? வந்திருக்க நீங்களும் கண்ணீரில் வந்திருக்கலாம், ஆஸ்பத்திரியில் என்ன மாதிரி சொல்லியிருக்கலாம், இதுக்கு மருந்து இல்லை, கேன்சர் வியாதி, அதுக்கு மருத்துவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. குணமாக்க பரிந்து பேச நம்ம குணப்படுத்துறதுக்காக கடவுள் மாதாவை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தயவு செய்து நான் மீண்டும் சொல்கிறேன், மரியாதை நீங்கள் ரொம்ப அதிகமாக அன்பு செய்ய நிறைய அற்புதங்கள் நடக்கும். அவர் உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். 1400வது ஆண்டு, எந்த ஆண்டு? 1400 பிரான்ஸ் நாடுன்னு நினைக்கிறேன். 1400 பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, சாலோம் நகர்னு சொல்லி ஒரு இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். சாலோம் நகர் மார்ச் 24ஆம் தேதி ஸ்நாகப்பர் ஆலயத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நல்ல அற்புதமான அந்த ஆலயத்தில் திடீர்னு ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு முன்புறம் நைட்டு ஒரு 7 மணி போல் பயங்கரமான ஒரு நெருப்பு எரியுதுங்க. எப்படி முட்செடி மோசையை பார்க்கும்போது எரிந்து கொண்டு இருந்தோ அதே போல் ஒரு முட்செடி அங்கே எரிந்து கொண்டு இருக்குது. அதன் நடுவில் அன்னை மரியாதை சுரூபமும் இருக்குது. முட்செடி எரியுது, மாதா சுரூபமும் எரியுது, ஆனால் ரெண்டுமே கருகலை. இந்த காட்சி காட்டுத்தீயாக பரவ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எப்போ அந்த முட்செடி எரியுது, கருகலை. அதன் மத்தியில் மாதா சுரூபம் இருக்குது, அதுவும் கருகலை, ரெண்டுமே எரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த பிரான்ஸ் நாட்டில் அப்படியே அந்த நியூஸ் பரவி எல்லாரும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. அப்போ அந்த நகரத்து ஆயர், சாலோம் நகரத்து ஆயர் சார்லஸ் வந்து பார்க்குறார். என்ன வந்து பார்த்துட்டு சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புதுமைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக
ஒரு 7 மணி போல் அந்த நெருப்பு அணையுது. அதற்கு பின்பு அந்த மாதா சுரூபத்தை எடுத்து ஆலயத்தில் வைக்கிறாங்க, ஸ்நாகபுரம் ஆலயத்தில். இந்த சுரூபம் நல்லா அந்த நாடு ஃபுல்லாக பிரபலமாயிருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, அந்த கோயில் சின்ன கோயிலை கட்டிட்டு பெரிய கோயில் கட்டலாம்னு சொல்லி கோயிலை இடிச்சுட்டு கட்டுறாங்க. கட்டுனா 24 ஆண்டுகள் கட்டினாங்க. இல்லை என்ன தெரியுமா அற்புதம், காலையில் கொத்தனார் எல்லோரும் சேர்ந்து கட்டுவாங்க, சாயங்காலம் முடிஞ்சிடும். திருப்பி காலையில் கட்டிடுவாங்க. பார்த்தீங்களா, நைட்டு பார்த்தா அந்த கோயிலை வானதூதர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். காலையில் வந்து பார்ப்பா கோயில் இன்னும் பெருசாக கட்டியிருக்கோம். என்னடா நைட்டு ஃபுல்லாக யாரா கட்டினது இதை? திருப்பி அடுத்த நாள் காலையில் கொத்தனார் கட்டுவாங்க, நைட்டு ஃபுல்லாக வானதூதர்கள். இப்படி 24 ஆண்டுகள் மனிதரும் வானதூதரும் கட்டிய ஆலயம் தான் ஸ்நாகபுரம் ஆலயம். அந்த ஆலயம் இன்று பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. அந்த நெருப்பில் எரிஞ்ச மாதாவுடைய சுரூபமும் இருக்குது. செப்டம்பர் 4ஆம் தேதி திருவிழா நடத்துகிறாங்க. கோடி கோடி அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு இன்றும். சொல்லுங்களேன், இந்த அற்புதம் எங்கே நடந்திருக்காங்க? சிந்திச்சு பாருங்கள். ஆலயமும் வானதூதர் கட்டினது, அந்த சுரூபமும் பரலோகத்திலேருந்து கடவுள் கொடுத்தது. இன்றும் அந்த ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள். அல்லேலூயா. அதில் தயவு செய்து மரியால உங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். அப்படி எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி, ஒரு ஆவியான பாடலை பாடி, அம்மா எனக்கு பரிசுத்தாவி வாங்கித்தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்ப ஆரம்பிப்போம். தயவு செய்து புக்கெல்லாம் வச்சுட்டு டைம் இல்லை, எழுந்திரிச்சு ஒன்றே என்ன தெரியுமா, அம்மா எனக்கு பரிசுத்தாவியை வாங்கித்தாங்க. பெந்தகோஸ்து நாட்களில் 120 பேர் பரிசுத்தாவை வாங்கி கொடுத்தீங்க, இன்னைக்கு எனக்கு பரிசுத்தாவி வாங்கித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து கண்ணை மூடி உங்கள் கரங்களில் மாதா பிடிக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஒன்றே எம்மா எனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுத்தாங்க. இந்த சிந்தனையோடு இந்த பாடலை பாடுவோமா? ஜீசஸ், கண்களை மூடுங்களேன். அப்படியே ஊற்றுமையா ஓ ரிஷாரா பாரா வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென் 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 ஆமென். தாகத்தோட கேளுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறேன். எஸ் 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 ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி ஓ ஆவியானவரே, தேவத்தாய் மரியாளோடு இணைந்து துதிக்கிறோம் ஐயா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், புதிய பெந்தகோஸ்தேலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விண்டகம் திறக்கப்படட்டும். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எஸ் 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 எஸ். வல்லமை வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தேவத்தாயோடு சேர்ந்து துதிக்கிறோம் ஐயா. ஓ இஷாராவா இஷாரா, வல்லமை 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 வல்லமை. எஸ் 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 ஆமென் 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 ஆமென். தாகத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஆமென் ஜீசஸ். ஊற்றுமையா வல்லமையே. ஆமென் ஆமென். மாமரி பரிசுத்த நாமத்தில் ஆவியானவரே, அக்கினியை வரவீராக. அக்கினி 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 அக்கினி. எஸ் 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 எஸ். அக்கினி அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். வல்லமை 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 வல்லமை. தாகத்தோடு ஒரு இஷாரா பாரா இஷாரா. ஓ வல்லமை ஆவியானவரே, அக்கினி ஆவியானவரே, தேவ தாயோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அக்கினி இறங்கட்டும். பெந்தகோஸ்து வல்லமை, புதிய பெந்தகோஸ்து வல்லமை. எஸ் 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 எஸ். வல்லமை 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 வல்லமை. எஸ் 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 வல்லமை வல்லமை இறங்கட்டும். யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. தாகத்தோடு கேட்கிறேன். எல்லாம் இறைவாய்க்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஆமென் 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 எல்லாம் ஆமென். இறைவாய்க்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அக்கினியை வாங்கப்பா, அதனால ஊற்றுமையா கைவினைகள் உடைக்கப்படட்டும். எல்லா தடைகள், அசுத்தாவிகள், பேய்கள், பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். ஓ இஷாரா பாரா. வல்லமை 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 வல்லமை. எஸ் 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 எஸ். அக்கினி 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 அபிஷேகம். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஓ இஷாரா பாரா. வல்லமை ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே, நிரப்பு 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 நிரப்பு. எஸ் 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 எஸ். அக்கினி அக்கினி அபிஷேகம். ஓ மாமரியின் பரிசுத்த நாமத்தில். தூயவர் தூயவர் தூயவர். ஆமென் 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 ஆமென்.
வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே உண்மையா வல்லமை அப்படியே கண்களை மூடி ஒரே தாகத்தோடு இறுதி ஜெபத்தை ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்ம மத்தியில தூயாவின் அபிஷேகம் அசைவாடி கொண்டிருக்கிறது. இதோ ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். விடுதலையின் ஆவியானவர், மீட்பின் ஆவியானவர், மகிழ்ச்சியின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ பரிசுத்த ஆவியானவரே, கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக வல்லமையில் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற எல்லா நோய்களையும், எல்லா பேய்களையும், எல்லா பிசாசுகளையும், எல்லா அந்தகார ஆவிகளையும், எல்லா அசுத்த ஆவிகளையும், எல்லா பில்லி சூனிய மாந்திர செய்வனைகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எல்லா வாதைகள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பேய்கள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா அசுத்தாவிகள், எல்லா செய்வனைகள் இப்பொழுது கட்டப்படட்டும். ஆமென். ஓரி ஷாராபாரா. வல்லமையின் ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளையும் ஆட்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆட்கொள்ளுங்க. உங்க பரிசுத்த ஆவியினால முத்திரையிட்டு வழி நடத்துங்கப்பா. ஓ பரிசுத்த தேவதாய், எங்க மாசற்ற இதயத்தில் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற பரிசுத்த மாதாவே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமான தாயே, உங்க மாசற்ற இதயத்தில் அத்தனை பேரையும் பெயரா தனித்தனியா இன்று இப்பொழுது அர்ப்பணம் செய்கிறோம். ஆமென். உங்க பரிசுத்தமான திரு இருதயம் எல்லோருக்கும் பாதுகாப்பை கொடுக்கட்டும், வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அல்லேலூயா.